சி ஜோசப் விஜய் எனும் நான் முதலமைச்சர் தளபதி விஜய் தேட்டரை அலற விட போறோம் பாருங்களேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நான் விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் நடிக்கும் போது பொலிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு மீட்டிங்கோ ஒருத்தர் வந்தது கிடையாது. 8 o'clock மேக்கப்போட ரெடியா இருப்பாரு சார். நீங்க லைவா பாத்துறீங்க. டெஃபினட்டா 500 பேருக்கும் அண்ணன் சாப்பிட்ற அதே நான்வெஜ் ஸ்பெஷல். சின்ன குழந்தை மாதிரி பேப்பர் வச்சு இந்த ஓரமா அப்படி செவுத்து சாஞ்சி உட்காந்துப்பாரு. சோஃபாலாம் இருக்கும், தரையில உட்காந்துப்பாரு. லைஃப்ல எது உண்மை எது பொய், ஃப்ரெண்ட்லியா ட்ரிஷா மேம் வந்தாங்களா இல்ல சீரியஸா வந்தாங்களா, சங்கீதா அண்ணியோட என்ன பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. என் லைஃப்லயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சண்டை போடுறதுக்கு இங்க வரல. லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு பீப்புள். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருக்கும். நான் வரேன் தனியா. அருண்ராஜன் அவர்களே வணக்கம். வணக்கம் பிரதா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு மீட்டிங். அதான் நீங்க மட்டும் இல்ல, ஃபினிஷ் பண்ணிடுறேன். இனிமே எங்க நல்லா இருப்போம்னு கேட்டாலுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஜனநாயகன் ஆபீஸ் நடிச்சிருக்கீங்க. ப்ரொடியூசர் சைட்ல இருந்தே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அஃபீஷியலா சொல்லிட்டாங்க டைட்டில் கார்டு எப்படி வரப்போகுது அப்படின்னு. அந்த மொமெண்ட் எவ்வளவு வெயிட்டிங். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் தேட்டரை அலற விட போறோம் பாருங்களேன். நான் மட்டும் இல்ல, எங்க ஏரியால இருக்கிற குட்டீஸ், எங்க ஏரியால இருக்கிற பெரியவங்க, பார்ட்டிஸ் அண்ட் ஆல், எல்லாருமே தேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கடைசி மூவியோட அந்த லவ் கிடைக்க முடியாம நடந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேரால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஆனா அது எப்படி மாறி இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு சும்மாவா சொல்லுவாங்க. ஏன்னோ முதலமைச்சர் தளபதி விஜய் அந்த டைட்டில் கார்டுக்கு உலகமே ஆறல போகுது சார், உலகமே. ஸோ எல்லாருமே ஹாப்பி. ஜஸ்ட் லைக் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், சீக்கிரம் வராதா அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் நானும் அதோட அசோசியேட்டடா இருக்கேன் போது ஐ அம் ஈவன் மோர் ஹாப்பி. பர்சனல் அட்டாக்ஸ், இந்த பர்சனலா இந்த ஃபேமிலி அட்டாக் பண்றது, ஒரு ஆக்ட்ரஸ் கூட கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் அது என்னவோ வாட் எவர் இட் இஸ், உனக்கு நல்லது பண்றாரா அதை மட்டும் பாரு, பர்சனலா போகாது. இப்போ பர்சனலா பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த அந்த பர்சனல் அட்டாக் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? இது அண்ணன் லைஃப்ல அது என்ன நடந்திருக்கோ, எது உண்மை எது பொய், ஃப்ரெண்ட்லியா ட்ரிஷா மேம் வந்தாங்களா இல்லை சீரியஸா வந்தாங்களா, ஃபர்ஸ்ட் மேரேஜோட சங்கீதா அண்ணியோட என்ன பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது 4 செவத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு மட்டும் டெஃபினட்டா அவங்களுக்குள்ள 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம், 1000 பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதை எடுத்து நம்ம அதை அவ்வளோ அவர் அது பண்ண இது இல்லை இதை பண்ண அது இல்லைன்னு ரொம்ப நமக்கே மனசு கஷ்டமா இருக்குதுன்னா அவருக்கு டெஃபினட்டா கஷ்டமா இருக்கும். ஓகே, நொந்திருப்பார் மனுஷன். ஏன்னா எது பண்ணாலும் அவர் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா கனெக்ட் பண்ணிப்பாரு. பட் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஐ கேன் ரிலேட். என் லைஃப்லயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி நடந்திருக்கு. உடனே மக்கள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. மக்களே எனக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க யாருமே பிறக்கும் போது நல்லவங்க இல்லை, யாரும் பிறக்கும் போது கெட்டவங்க இல்லை. அவங்க லைஃப்ல சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது அந்த சூழ்நிலையால அது நல்லதா காண்பிக்கப்படும், இல்லை அது கெட்டதா காண்பிக்கப்படும். அதனால அவங்க அப்படிதாங்கிறது கிடையாது. ஸோ அதனால டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. உடனே ஒருத்தர் தூக்கி போட்டுறாதீங்க. அவருக்கு லைஃப்ல வந்து எது கரெக்டு எது தப்புன்னு அவருக்கு தெரியாதா? எது யாருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தருதோ அது அவங்கவுங்க செய்யறாங்க இல்லையா? அதுல நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து தோனி சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடுறீங்க, ஹார்ட் ஃபெல்ட், அதாவது மனசை கொடுத்துருங்க உள்ள, ஃபுல் 100% டெடிகேஷன் கொடுங்க, இன்வால்வ்டா வேலை பாருங்க, சின்சியரா இருங்க. அது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. ரிசல்ட் உங்க கையில இல்ல. ஸோ நீங்க இவ்வளோ 100% போட்டு நீங்க தோத்துட்டீங்கன்னா அதுக்காக ஃபீல் பண்ணவும் தேவையில்லை.
100% போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்காக சந்தோஷப்படவும் தேவையில்லை. உங்களோட ப்ராசஸ் உங்களை பெட்டர் பர்சனாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இந்த எஃபர்ட், இந்த டெடிகேஷன், இந்த சின்சியாரிட்டி மட்டும்தான். அதை மட்டும் தான் அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு பாருங்க. ஸோ ரிசல்ட் ஃபாலோட் இன். ஓகே, தட் வில் ஃபாலோ. நான் லீக்கான அந்த இது நான் பார்க்கல. செய்தி கேள்விப்பட்டேன், அப்படியே போயிட்டேன். கிராஸ் பண்ணிட்டேன். ஏதாவது கண்ணில் போட்டால் கூட அப்படியே போயிட்டேன். நான் அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்கும். ஓகே, நான் யாரோட ஃபேன் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ரெஸ்பெக்ட் இருக்குது ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு. அந்த லீக்கான விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டவொடனே அது ரொம்ப, ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க 500 பேர் இருப்போம் அப்படின்னு. That's not an easy thing. Exactly. ஒரு நாளைக்கே 70 லட்சம் to my native. நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். ஓகே, கரெக்டாக மிடில். ஸோ பாண்டிச்சேரியில் ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் மை காஃபி. ஸோ அப்போ தான் இந்த நியூஸ் வருது. அந்த ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி இதெல்லாம் ஷேர் பண்ணி ஐ காட் ஸோ வெரி ஃபியூரியஸ். நான் சொன்னேன், பாருங்க நீங்கள் ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேற. இது விஜயன்னு இல்லை அஜித் சாரோ இல்லை வேற யாரா வேணா இருக்கலாம். இதில் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்கிறவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, ஃபியூச்சரும் சரி, பல பேரோட உழைப்பும் சரி. ஸோ நீங்கள் வந்து அவர் மேலே இருக்கிற கோவத்தினால இதை ஷேர் பண்ணி விளையாடுறதுக்கான விஷயம் இல்லை. இது வந்து எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெயின் புரியும். இந்த மொத்த சர்க்கிளோட பெயினும் வந்து அது வந்து அது யாராலையும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு 100 பேரை கொலை பண்ணதை தாண்டி ஒரு விஷயம். பட் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் கைவிட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க, எல்லாரும் சேரப் பண்ணுங்க, அதுக்கு மேலே திரும்ப வரும், அதுக்கு 10 மடங்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி தந்திருக்காரு இல்லையா. ஸோ உங்களுக்கு நல்லதே நடக்கும், நடந்தே தீரும். அந்த டைட்டில் கார்டில் எனக்கு அந்த கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்ல சொல்லுவாங்க. சீரியஸ்லி எனக்கு பெருசா நடக்கல, அதனால பெருசா இதுல கேள்விப்பட்டோம், டே என்னடா இதுதான் அப்சல்யூட் சினிமா. இல்ல ப்ரோ, அப்சல்யூட் சினிமா அந்த மாதிரி மொமெண்ட் மாதிரி எனக்கு அது ஆனமா இருந்துச்சு. ஓகே, 2026 அரசியல் யாருக்கு வேணா அருண்ராஜன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிவிக்கே இல்லை அப்படின்னா மேபி பண்ணியிருப்பாரா பண்ணிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியாது. பட் டிவிக்கே அவங்க உள்ள வராங்க. ஒய் டிவிக்கே அண்ட் ஒய் விஜய், ஒய் சி ஜோசப் விஜய் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அந்த உடை மாற்றம், அந்த பாரம்பரியமா இருக்கிற விஷயங்கள் தூக்கி போட்டாங்க. சோ கால்ட் அந்த பாலிடிக்ஸ் அது அப்படியே அந்த உடையே ஒரு சீஃப் மினிஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலை உடைச்சாரா. மாண்புனா என்ன? அதாவது மக்கள் ஆட்சியில வந்து எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதிர்கட்சிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க எவ்வளவு கேள்வி கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு ஆட்சி வந்து ரொம்ப நல்ல ஆட்சியா அமையும் அப்படிங்கிறத அவர் டே 1லேருந்து பிலீவ் பண்ணாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போய் எல்லாரையும் மாண்பா மீட் பண்ணிட்டு எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுட்டு வராருன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் டெஃபினட்டா அவர் வந்து சண்டை போடுறதுக்கு இங்க வரல, அவர் நீ பெருசா நான் பெருசான்னு காட்டுறதுக்கு இங்க வரல. இஸ் ஹியர் டு டூ சம் குட் இல்ல லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு பீப்புள். ஸோ எனக்கு இது வந்து ஐ ஃபெல்ட் ஃப்ரம் டே 1. ஏன்னா அதாவது ஆரம்பிச்ச டைம் நான் படத்துல நடிச்சு நான் விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் நடிக்கும் போது லைக் 2 years பேக். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து டிசிப்ளினா இருக்கலாம், டைமுக்கு வரவரா இருக்கலாம், ஹம்பிளா இருக்கலாம், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றவரா இருக்கலாம், எல்லாரோட டைமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவரா இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கலாம். இது மொத்தமும் ஒரு ஆளா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அவர் தானே லீடரா ஆகணும். ஸோ அந்த மனுஷன் இப்போ வந்து 9 o'clock ஷூட்டிங்னா சீரியல்ல கூட யாரும் வந்து 8 o'clockலாம் வந்து மேக்கப்போட ரெடியா இருக்க மாட்டாங்க. மேக்கப்போட அவருக்கு அந்த தேவையே இல்லை. அவருக்கு டைமுக்கு வரணும்னு டைரக்டர் கால் பண்ணி நீங்க 11 o'clock வரைக்கும் வேற ஏதாவது எடுங்க, நான் ஒரு 11 o'clock வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 8 o'clockலாம் மேக்கப்போட ரெடியா இருப்பாரு சார், ரெடியா இருப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ணனை நம்பி தாராளமா பிளான் பண்ணலாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த ஒரு பெரிய நான் ஒரு ஸ்டார், நான் லேட்டா வருவேன், நான் எப்ப வேணா ரெடி ஆகுங்கிறதே கிடையாது. மாசம் 20 நாள் ஒர்க் பண்றாருன்னா 20 நாளும் ஷார்ப்பா 8 o'clock மேக்கப்போட ரெடியா இருப்பாரு. நீங்க லைவா பாத்துருக்கீங்க. டெஃபினட்டா இந்த ஒரு டிசிப்ளின் குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா. அதாவது நான் லேட் பண்ணேன்னா மற்றவங்க எல்லாரோட டைமும் லேட் ஆகும், ப்ரொடியூசரோட மணி வந்து வேஸ்ட் ஆகும், எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் லெவல் பிரேக் ஆகும், அந்த ஃபோக்கஸ் ஸ்பிளிட் ஆகும். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஹீரோ லேட்டா வராருன்னா அன்னைக்கு டேவோட ஷூட்டே வந்து நினைச்ச மாதிரி நடக்காது. எவ்வளவு செலவு. எக்ஸாக்ட்லி. இவ்வளவு பெரிய ஸ்டார் வச்சு எவ்வளவு செலவு. எக்ஸாக்ட்லி. அவர் என்ன சாப்பிட்றாரோ எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் அதை தான் சாப்பிட்றாரான்னு செக் பண்ணுவார். ஸோ இங்க ப்ரொடக்ஷன்லேருந்து வர சாப்பாடு அந்த இதுலேருந்து எடுத்துட்டு வாங்க பாரு. ஸோ ஒரு நாள் கூட ஸ்பெஷல்லாம் இல்லை, அண்ணன் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அங்கே இருக்கிற எல்லாரும். இப்போ வந்து எங்களுது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் செட்டப். நாங்கள் ஒரு 500 பேர் இருப்போம். ஓகே. ஸோ 500 பேருக்கும் அண்ணன் சாப்பிட்ற அதே நான்வெஜ் ஸ்பெஷல் ஃபுட். அண்ட் உள்ள வந்துட்டாருன்னா அவர் வந்து 1 more போகலாம், எனக்கு இந்த டயலாக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற மாதிரி போகலாம், இல்லை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம கேமரா முன்னாடி நடிக்கிறோம்,
கேமரா வச்சுக்கிட்டு இந்த டைலாக் வரைக்கும் க்ளோஸ் இருங்க, இந்த டைலாக் மாஸ்டர்ல போய்க்கலாம், எனக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்குன்னுலாம் சொல்லலாம். ஓகே. சின்ன குழந்தை மாதிரி பேப்பர் வச்சு இந்த ஓரமா இப்படி செவுத்துக்கு சாஞ்சி உட்காந்துப்பாரு. சோஃபாலாம் இருக்கும், தரையில உட்காந்துப்பாரு. உட்காந்துக்கிட்டு அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சிங்கிள் டேக் தான் எல்லா டைலாகும். அந்த டைலாக் பண்ணும் போதே எந்த மேனரிசம்க்கு கை இங்க வரணும், எந்த மேனரிசம் கை இங்க போகணும், எங்க டைலாகுக்கு மாடுலேஷன் ஏற்றணும் இறக்கணும். சும்மா சாதாரணமாலாம் அவரை எல்லாரும் லவ் பண்ணல, சாதாரணமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகலை. ஹி இஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸுங்க. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் கதை சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு சின்சியரான ஒரு பர்சனால டெஃபினட்டாக தமிழகத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் கொண்டு வர வேண்டிய அரசியல் அவர் மூலமாக முடியும்னு நான் சத்தியமாக நம்பினேன். ஓகே. திஸ் மேன் இஸ் த லீடர் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்றது. ஸோ மற்ற கட்சியெல்லாம் செகண்டரி. I saw the good qualities in him. I saw the leadership qualities in him. எங்க அவரை மாதிரி ஒரு அம்புலான பர்சன் நீங்க பார்க்கவே முடியாது. ஜனநாயகம் மேபி நடிக்கலைன்னா இவ்வளவு தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா பக்கத்துல பார்த்தனால டெஃபினட்டா ஆல்ரெடி கேட்ட விஷயங்களை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணேன். ஓகே. இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லியோ இல்ல காசு வாங்கிக்கிட்டு செய்யறதோ இப்ப முக்காவாசி பேர் செய்யற மாதிரி நான் இது ஒரு ரெவென்யூக்காகவோ இல்ல அண்ணன் வந்தா எனக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சருக்கு நடக்கும்ன்றதுக்காகவோ எதுக்குமே கிடையாது. ஏன்னா இந்த தாட் எல்லாருக்கும் வரலாம். I saw the future of Tamil Nadu in him. So அதனால that leadership quality is amazing. இல்ல ஐ திங்க் ஜனநாயகம் நடிக்கும் போதே அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டு கட்சி கொடி கலர் எல்லாமே விட்டு அப்படி ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஆமா. அப்பெல்லாம் ஸ்பாட்டுக்கு மேபி வந்திருப்பாரு. ஆமா, ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பரபரப்புல இருக்காது. அவர் மட்டும் இல்ல ப்ரோ, நான் ஒரு 3 மாசம் ஷூட்டிங் இருந்திருப்பேன். ஒரு நாள் கூட கரவேஷ்டியோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோ பொலிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு மீட்டிங்கோ ஒருத்தர் வந்தது கிடையாது ஸ்பாட்டுக்கு. அது மூவினா மூவி தான், இந்த ப்ராஜெக்ட்னா இந்த ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ரொடியூசரோட டைமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நார்மலாக சீரியலில் எடுப்பாங்க, இங்கே ஒரு கேமரா வச்சுப்பாங்க, பக்கத்தில் ஒரு கேமரா வச்சுப்பாங்க, 2 யூனிட் போட்டு எடுப்பாங்க இல்லையா? தளபதி 2 யூனிட்ல நடிக்கிறாரு சார். ஒரு நாளைக்கு 6 சீன் 7 சீன் மேலே எடுக்கிறாங்க. இங்கே சார் இங்கே முடிஞ்சிச்சு நீங்கள் அங்கே போங்கிறாரு, நடந்து போறாரு மனுஷன். இங்கேருந்து ஓஎம்ஆர்ல நாங்கள் வந்து ஒரு மகாபலிபுரம்ல ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணுறோம், இந்த கேமராவில் நடிக்கிறாரு சார், இங்கே முடிஞ்சிச்சு நீங்கள் அங்கே போகலாங்கிறாங்க, நடந்தே போறாரு. அடுத்த சீன் பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி படிச்சுட்டே போறாரு. This is not even possible with all the celebrities now. Okay. He is beyond that. என்னைக்குமே தான் ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு அவர் நினைச்சதில்லை. அண்ட் அவர் எப்பவுமே கிரவுண்டட் தான். அவர் எந்த ஒரு உச்சிக்கு போனாலும் எல்லாரையும் ஒன்றா பார்ப்பாரு. அண்ட் அந்த சீன் போடுறதே கிடையாது. வேற யாருங்க வேணும் நீங்க சொல்லுங்க. If you can find any better leader than him, நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். சொல்றப்பே இங்க பாருங்க சீரியஸ் ஏனா கேக்குறப்பே அப்படி இருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் இப்போ அண்ணன் சிஎம் ஆயிட்டாருங்கிறதுக்காக சும்மா தூக்கி பேசுறதுல இல்ல. You know, this is what my stand was almost 2 years ago. அப்பே ஆமா. So I saw what he is and I'm really glad and I'm so very, this is my pleasure இல்லையா? இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டிலாம் அண்ணன் பத்தி பேசுறதுக்கு இப்பதான் கிடைக்கும். I'm making use of it. அவ்வளவு. சி ஜோசப் விஜய் எனும் நான். அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த கர்ஜனை பார்த்தது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா நாங்க எங்க இன்லாஸ் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து தான் ரிசல்ட் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். எங்க வீட்ல எல்லாருமே தளபதி தான் வரணும்னு ரொம்ப இன்வால்வ்டா இருந்தோம். வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபாதர்ல வந்து ஏடிஎம்கே ஒரு காங்கிரஸ் ஆக்சுவலா அப்போ. ஆமா, அவர் காங்கிரஸ் அப்போ. மதன்லா சைடு எல்லாம் வந்து எல்லாமே வெறியர்கள் டிவிக்கே வரும். ஸோ டெய்லி சண்டை நடக்கும், ஃபேமிலி குரூப்குள்ள சண்டை நடக்கும். யூ வில் நாட் பிலீவ், எங்க ஃபேமிலி குரூப்ல 57 பேர். சரி, 57 பேர்ல 27 பேர் ஃபர்ஸ்ட் டிவிக்கே. எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் முடியும் போது 57 பேரும் டிவிக்கே விசிலுக்கு தான் ஓட் போட்டோம். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மை ஃபாதர்ல வந்து உங்களுக்காக அந்த மீம்ல வந்தது இல்லையா, நாட்டுக்காகலாம் இல்ல உனக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எங்க ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா உட்காந்தோம். அப்படியே அந்த பாகுபலியில வந்து பிரபாஸ் வந்து அந்த பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அப்படி ஒரு வைப், அப்படியே ஜக 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 ஜகன்னு என்னை சுற்றி எல்லாம் ஆடுற மாதிரி டங் 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 டங். ஸோ தட் ஃபீலிங் அண்ட் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு மேனோட ஒருத்தரோட ஒரு தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸை எவ்வளோ ஸ்மார்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நம்பிக்கையாக ஒரு அடி எடுத்து வச்சு அதை கடைசியில் கொண்டு வந்து அதை சாதிச்சு காட்டின அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அமேசிங். எவ்ரிபடிஸ் லெசன் அதுல இருக்கு இல்லையா, சின்ன சாதாரண ஸ்ட்ரகிள் இல்ல. எக்ஸாக்ட்லி. எவ்வளவு பேர் அடிச்சாலும் ஒரு ஸ்டெப் பின் வாங்கல. அவர் மனசுல வந்து நான் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு அடிச்சு தாண்டி மேல ஏறி 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 வந்தார் இல்லையா, அவருக்காக நாங்க ஹாப்பி, எங்களுக்காக அவர் ஹாப்பி, மொத்தமா எல்லாருமே ஹாப்பி. ஓகே, இப்போ அந்த பதவியேற்பு நடந்தது ஒண்ணு இருக்கு, ஸ்வேரிங் செரிமனி இருக்கு.
இது வரைக்கும் நம்ம பதவி ஏற்றது கீழே பேப்பர் பார்த்து படிச்சிருக்காங்க, ஓகே. ஃபுல்லாத்தையும் அப்படியே ஆத்மார்த்தமாக மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே பார்க்காம அப்படியே படிச்சது. ஸ்ட்ரைட்டா நான் கேமரா பார்க்குறேன், மக்களை பார்த்து நான் பேசுறேன். அவர் வந்து பேப்பர் பார்த்து படிக்கலன்னா அவரால் பேச தெரியுமா? 2 லைனுக்கு மேலே அவரால் பேச தெரியுமா? இது மேலே அவரால் பேச தெரியுமா? நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது எங்கள் அண்ணன் வந்து ராமேஸ்வரம் அந்த கடல் பகுதியில் நடக்கிற ஒரு விஷயம், இலங்கை தமிழர்களோட ஒரு விஷயம் அப்படின்னு கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசுறாருன்னா அதை வந்து இலங்கை நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ வந்து அவரோட வாயிலேருந்து வர வார்த்தைகளுக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருக்கு, வேல்யூ இருக்கு. ஸோ ஹி டசன்ட் ஜஸ்ட் வாண்ட் டு ஏதோ ஒரு ஃபேக்ட் தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளைக்கு வந்து அதை மாற்ற முடியாது. ஸோ அதோட விளைவுகள் பெருசாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஹி இஸ் வெரி காஷியஸ் இன் வாட் ஹி இஸ் டாக்கிங். ஸோ அவர் எல்லா ஃபேக்ட்ஸும் படிக்கிறது எல்லாம் வந்து தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. பட் அந்த மனுஷன் பேசினாருன்னா அப்படியே சோல் டு சோல் கனெக்ட் பண்ணி பேசுவார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறீங்கன்னு நிறைய பேரை நான் சொல்லிட்டே வந்திருக்கேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து அந்த ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க, பா எனக்கு கூஸ் பம்ப்ஸா டெஃபினட்டா எப்ப நினைச்சாலும் அது மனசுல இருந்து வருது ப்ரோ. அதுக்கு எதுக்கு பேப்பர் அப்படிங்கிறது அது மேபி பார்த்து படிச்சிருந்தா கூட ஓகே ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். ஆனா இது டைரக்டா கண் டு கண். பதவி பிரமாணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீச் வந்து ஒரு வார்த்தை தப்பா போயிடுச்சுன்னா மறுபடியும் படிக்கணும். அது எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடும். அது அவ்வளவு பேருக்கு முன்னாடி எவ்வளவு பேர் பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, அது ஒரு நெகட்டிவ் வைப் ஆயிடும். அது உடனே அவரால் வந்து ஆரம்பத்திலேயே தப்பா போயிடுச்சுருவாங்க. அவரால் வந்து ஃபர்ஸ்ட் கோணல் முற்றும் கோணல் அப்படி இப்படிலாம் என்னத்த இருந்தாலும் எடுத்து தவிடுபொடி ஆக்குற மாதிரி கான்ஃபிடென்ட்டா அடிச்சா இருப்பாருங்க. அதுதான் எங்க அண்ணன். He is not capable ofங்கிற விஷயமே கிடையாது. ஓகே ஓகே he is capable of everything but he is very cautious. நீங்க ஒரு தொகுதியில நீங்க இறங்கி பயங்கரமா வர்க் பண்ணீங்க. அந்த வேட்பாளருக்காக நீங்க போய் ஒரு வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கத்து கொடுத்து? ஸோ இப்போ வந்து ஒரு டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாரு. ஆமா. ஒரு ஆட்டோ டிரைவரும் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாரு. அதாவது இது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா ஒர்க் பண்ணோம். ஒரு ரிக்ஷா தொழிலாளி இல்லை ஒரு ஆட்டோ தொழிலாளி, நான் வந்து ஹார்பர் தொகுதிக்கு போனேன், சினோரா அசோக் சார், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து காஃபி சாப்பிட்டோம், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, நான் தோல் மேல கை போட்டு நான் ஜூஸ் குடிச்சேன். இது வந்து எந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு போறது இல்லை, சாதாரணமா டேக் வரல, நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி. ஸோ அது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது. எல்லா திரட்டு மக்களும் எல்லா வேலை செய்கிற மக்களும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வைப்ரேஷன்லாம் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் ஆசீர்வாதமா கொடுங்கன்னு கேட்டாலும் அவர் யோசிச்சு தான் கொடுப்பாரு. எனக்கு அது அமைஞ்சது ஆட்டோமேட்டிக்கா. சபரிநாதன் ஆப்வியஸா இவனை நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும், இவன் சரியானவன் அப்படின்னு சூஸ் பண்ணி பிக் பண்றது இருக்கு இல்லையா, தட் குவாலிட்டி ஆஃப் இல்லையா, தட் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ. ஹி இஸ் a true leader. மற்றவங்க மாதிரி இவன் எங்கே பிறந்திருக்கான், இவன் என்ன வேலை செய்கிறான், இவனோட இது என்ன, இவனோட அது என்னெல்லாம் பார்க்கல. அவன் நல்ல மனசுக்காரனா, இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா, சென்சிபிள் பர்சனா, இது இருந்தால் போதும். அவன் எந்த வேலையை செஞ்சா என்ன, எந்த குடும்பத்துலேருந்து வந்தா என்ன. அண்ணனோட அந்த 234 தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக நின்னவங்கல்ல பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. எல்லாம் மிக்ஸ், பிஹெச்டி படிச்சவங்க, டாக்டர்ஸ் படிச்சவங்க, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, இதுலயும் நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. பிரகாஷ் ராஜ் சரியா எடுத்துப்போமே, டிரைவரோட பையன் துண்டை போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா அப்படின்னாரு. ஸோ திஸ் இஸ் வாட் த மேல்தட்டு மக்கள் திங்ஸ் இஸ் இட். இதுதான் அவங்களோட ஐடியாலஜி. எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறு ஆக்குனாரா, அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாருல்ல. ஓகே, நீங்க நம்ம சிஎம்ட்ட, உங்க சிஎம்ட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அண்ணே சூப்பர்ண்ணே, திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். அண்ணே நீங்க அடிக்கிற எல்லா பாலும் சிக்ஸரா இருக்கு, அடிச்சு பின்றீங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸா எங்க கண்ணே பட்டுருச்சு. எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கான விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்க போறாங்க. அதை நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. இதை நாங்க எங்களுக்கே சொல்லிக்கிறோம். நாங்க தான் இதை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரணும். இந்த கவர்மெண்டோட உண்மையான உழைப்பை புரிஞ்சுக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருங்க. நம்ம இந்த ஜேர்னில எல்லாரும் ஒன்னா இருப்போம். அண்ணன் இன்னும் நமக்காக நிறைய செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே ஆல் தி வெரி பெஸ்ட்ண்ணே. அண்ணன் உரிமையாக போகிறதுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெட் மூல் டீமுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து அண்ணனை பத்தின நிறைய ஃபீலிங்ஸ். இது சும்மா டீசர் தான், இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. அப்ப நம்ம பெருசா ஓகே கொண்டாடுவோம். கண்டிப்பா பிரதர். ஏன்னா லாட் மோர் டு என்ஜாய், லாட் மோர் டு அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale
Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.